வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா பிஹேவியர்லயும் நம்மளோட பிசிக்கல்லயும் நடக்கிற சேஞ்சஸ் ரியாக்ஷன்ஸ் தான் இது. ஓகே, சோ இந்த ஓவரால் கான்சியஸா நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல நடக்கிற ரியாக்ஷன் தான் என்னது எமோஷன்ஸ். இப்போ புரிஞ்சுதா? எமோஷன்னா என்னன்னு தெரியுதா? நம்ம உடம்புலயும் நம்மளோட பிஹேவியர்லயும் நடக்கிற ஒரு ரியாக்ஷன். ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு இம்பல்ஸ் நமக்குள்ள நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், ஒரு எமோஷனல் இம்பல்ஸ், அது வந்து நம்ம உடம்புலயும் பிஹேவியர்லயும் நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம ஒரு எமோஷன் சொல்றோம். புரிஞ்சுதா? ஸோ இந்த எமோஷன் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 30 வருது. ஓகே, ஸோ அந்த கோபங்கிறது ஒரு எமோஷன். சரியா? அந்த கோபம், அந்த எமோஷன் நம்ம உடம்புல வரும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த எமோஷன்னாலே 2 விதமான ரியாக்ஷன் நம்ம பாடியில நடக்கும். ஒண்ணு வந்து பிசிக்கல் ரியாக்ஷன், இன்னொன்னு பிஹேவியரல் ரியாக்ஷன். பிசிக்கல் ரியாக்ஷனா நம்ம உடம்புல நம்ம ஃபீல் பண்ற ஒரு விஷயம். பிஹேவியர்னா நம்மளோட சுபாவம், அந்த நேரம் நம்மளோட சுபாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த 2 ரியாக்ஷனும் சேர்த்துதான் நம்ம எமோஷன் சொல்றோம். ஓவரால் அந்த ஒரு இம்பல்ஸ் வருது, நம்மளோட எமோஷனல் ப்ராசஸிங் சென்டர்ல இருந்து கோபங்கிற ஒரு எமோஷன் நமக்கு வருது. அந்த எமோஷன் வந்துடும் நம்மளோட பாடியில ஒரு சேஞ்ச் நடக்குது. அதே மாதிரி பிஹேவியர்லயும் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இது எல்லாமே ஓவரால் சேர்த்துதான் நம்ம எமோஷன் சொல்றோம். ஓகே, கோபம் மட்டும் இல்ல, மோர் தென் 34,000 எமோஷன் இருக்கு. எத்தனை எமோஷன் இருக்கு? 34,000 எமோஷன், 34,000 இருக்கு. ஓகே, அத வந்து ஒரு 27 கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வாட்ஸ்அப்ல ஸ்மைலி இருக்கும் பாத்திருக்கீங்களா? நிறைய ஸ்மைலி இருக்கும்ல. அது எல்லாமே ஒரு எமோஷனை டினோட் பண்றதுதான். ஓகே, இப்போ புரியுதா எமோஷன்னா என்னன்னு? நம்ம அபிநன் சொன்ன மாதிரிதான் வாட் வி ஃபீல் ஆர் வாட் வி எக்ஸ்பிரஸ். ஒரு சப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்காக கொடுக்கிற ஒரு ரியாக்ஷன், நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கொடுக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் என்னது எமோஷன். புரிஞ்சுதா? குட். ஓகே, இப்ப நம்ம கோபம் அந்த சிச்சுவேஷனுக்கு வர்றோம். அந்த கோபம்ங்கிற அந்த ஒரு எமோஷன் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனதும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்மோன் இருக்கும். ஓகே, சோ அந்த ஹார்மோன் என்ன பண்ணோம்னா நம்மளோட அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். அது எங்க இருக்கு? கிட்னிக்கு மேல இருக்கும். சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? கிட்னிக்கு மேல இருக்கும். சோ அதுல போயிட்டு அந்த சிக்னல் போனதுமே அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கிரியேட் ஆகும். ஓகே, இந்த கோபத்துக்கான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதும் அந்த ஹார்மோன் நம்ம பாடியில என்னெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நமக்கு இந்த பிரீத்திங், நம்ம நல்லா மூச்சு விடுவோம் அந்த டைம். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், வாயெல்லாம் ட்ரை ஆகும், கண்ணெல்லாம் எரியும். கோபம் அதிகமா இருக்கும்போது தலைவலிக்கும். Hi everybody, this is Reenu Bala, certified counselor, emotional well-being trainer and founder of Ahalayam Counseling Hub.